நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, ஆண்டவர் நமக்காக சாபமானாரே, அதுக்கப்புறம் எப்படி சாபம் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. தேவனிடத்திலிருந்து எப்படியெல்லாம் சாபம் வருகிறது? தேவன் சாபம் விடுறவர் கிடையாது. ஆனால் நாம் செய்கிற பாவத்தின் வழியாய், தேவனுடைய நீதியான வார்த்தையின் வழியாய் அது சாபமாய் மாறுகிறது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வியாதிகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பாவத்தின் மூலமாய் அந்த கட்டு இருக்கும். சில கட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்த பாவத்தின் வழியாய் சாபம் அவர்களை ஆட்கொள்ளும். அதனால அந்த வியாதி அவர்களை பிடித்து கொண்டு இருக்கும். உங்கள் மாமியாரை நீங்கள் ஒழுங்காக பார்த்துங்க, உங்கள் மாமனாரை நல்லா பார்த்துங்க, உங்கள் அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க, உங்கள் அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க. இது எல்லாம் ஒழுங்காக நீங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை அவங்கள தூஷிப்பீர்கள் என்றால், நல்லா எழுதி வச்சுக்குங்க, உன் சந்ததியை ஒரு சாபம் தொடும். இன்னைக்கு சாபம் என்றால் என்ன? எதற்காக அந்த சாபத்தை மேற்கொள்ள முடியவில்லை? சாபம் நம்முடைய சந்ததியை தொடுமா? சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாம் எப்படி ஜெபிக்கணும்? சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடைகளை பற்றி நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழமாய் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது. Out! Lucifer spirit. Join us for a powerful and life-transforming service as Pastor Nelson Jasper ministers healing and deliverance with the anointing of the Holy Spirit. Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting starts at 6 p.m. Venue, Teshua Grace Tabernacle, number 9, Lourdu Mada Street, Nagelkani, Crompit, Chennai 44. Contact us 962-970-6724, 962-971-0921. God bless you. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வருகிறது. என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி தடையாகிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வருது. இன்னைக்கு அந்த கேள்விக்கு நம்ம ஒரு பார்ட்டில் நம்ம பதில் பார்க்க போகிறோம். ஆசீர்வாத தடையை சாபமும் உண்டாக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, ஆண்டவர் நமக்காக சாபமானாரே, அதுக்கப்புறம் எப்படி சாபம் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பாருங்கள், சில வியாதிகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பாவத்தின் மூலமாய் அந்த கட்டு இருக்கும். சில கட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்த பாவத்தின் வழியாய் சாபம் அவர்களை ஆட்கொள்ளும். அதனால அந்த வியாதி அவர்களை பிடித்து கொண்டு இருக்கும். சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் இப்படியாப்பட்ட சாப கட்டில் இருக்கிறார்கள். அதை உடைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த சாபமானது நீங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கட்டு உடைந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லிட்டு இந்த சாபத்தினால் உண்டாகும்
ஆசீர்வாத தடையை குறித்து மிக ஆழமாய் நான் பேச போகிறேன் தேவ பிள்ளைகளே. அதாவது ஒரு குறிப்பிட்ட வாலிப சகோதரி அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக தவறான ஆணோடு ஒரு இல்லீகல் உறவு இருந்தது. அவங்க என்ன ஆயிட்டாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆன பிறகு தன்னுடைய வீட்டாருக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தெரியாதபடிக்கு அவங்க மருத்துவரை அணுகி என்ன பண்ணாங்க, அந்த கருவை கலைத்தார்கள். கலைத்ததோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்புறம் எல்லாவற்றையும் மறைத்து வேற ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வெகு நாட்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 8 வருஷமானது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை. அப்போது ஒரு கூடுகையிலே அவர்கள் வந்திருந்த பொழுது அந்த போதகர் அவங்க மேலே தலையில் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த குறிப்பிட்ட சகோதரி தன்னுடைய திருமணத்திற்கு முன்பதாக இவர்கள் கருவை கலைத்தார்கள். அதனால இப்போ வரையும் கருத்தரிக்க முடியாதபடிக்கு ஒரு சாபம் அந்த கருவிலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே அந்த போதகர், ஆண்டவரே இப்பொழுது அந்த சாபத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மாவை கேட்டிருக்காங்க, தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவும் ஆமாம் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அந்த சாபத்தை உடைத்து ஒரு ஜபம், அந்த ஜபத்தை செஞ்சு முடித்து அனுப்பின பிறகு அந்த அம்மா அடுத்த மாதமே கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று அவங்க கருத்தரிக்கப்பட்டது. இப்போ சாபம் அது பாவத்தின் வழியாய் வரக்கூடிய ஒன்று. சாபத்தை ஆண்டவர் சிலுவை மரத்திலே அவர் சாபத்தை எடுத்து போட்டார். ஆனால் பாவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இன்று வரை, இந்த நிமிஷம் வரை ஒவ்வொரு இரத்தத்திலையும் பாவம் இருக்கிறது. இரத்தத்தில் ஜீவன் இருக்குது, அந்த இரத்தத்தில் என்ன இருக்குது, பாவம் இருக்கிறது. அதனால தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதனால வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எத்தனையோ சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவார், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு சாபம் என்றால் என்ன, எதற்காக அந்த சாபத்தை மேற்கொள்ள முடியவில்லை, சாபம் நம்முடைய சந்ததியை தொடுமா, சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாம் எப்படி செபிக்கணும், சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடைகளை பற்றி நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழமாய் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. சரி, சாபம் அப்படின்னா என்ன? சாபம் அப்படின்னா வேண்டாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது தான் சாபம். ஏதோ ஒரு கட்டு. சாபம் என்பது ஒரு இருளான ஒரு காரியம். அந்த சாபம் ஒரு மனுஷனை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னா அந்த மனுஷன்ட்ட அந்த சாபம் அப்படியே இருக்கும். அந்த மனுஷனுடைய இரத்தத்தில் தான் சாபம் இருக்கும். அதனால தான் இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய இரத்தமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கும் கடன் இருந்தது, எனக்கும் கடன் இருந்தது, எங்கள் தாத்தாவும் கடனாளியாக இருந்தார், இப்படி எங்கள் சந்ததியில் எல்லாம் வறுமையை பார்த்துட்டே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண வறட்சியை கொடுக்கிற ஒரு இருளின் ஆதிக்கம். தாத்தா வழியாக, தாத்தாவுடைய இரத்தத்தின் வழியாய் வந்த ஒரு சாபம். அந்த சாபம் உங்களை பின்தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்தொடரும். அந்த இருள் அப்படியே அந்த இரத்தத்தின் வழியாய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் அது என்ன பண்ணும், பின்தொடர்ந்து வரும். அது ஒரு சாபமாய் இருக்கிறது. ஆமாம், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நடந்த ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூனியம் செய்தே தன்னுடைய வாழ்க்கையில் மேலே வந்தவர்.
இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அந்த வேலையில் யாராவது ஒருத்தவன் அவருக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னா அந்த பிளேஸை இவர் எடுக்கணும் அப்படின்னா உடனே இவர் யாரை நாடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திரவாதியை நாடுவார், சூனியம் பண்ணுவார். உடனே அந்த மேலே இருக்கிற இடத்துக்கு போயிடுவார். எந்த பிஸ்னஸை அவர் தாக்கணும்னு நினச்சாலும் மந்திரவாதம் செஞ்சு அந்த பிஸ்னஸை அழிச்சிட்டு இவருடைய பிஸ்னஸை அவர் மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். இது நாங்கள் கண்ணால் கண்ட ஒரு காரியம். அப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய செழிப்பு, நல்ல வசதியான வீடு, ரொம்ப வசதி, எல்லா செழிப்பும் இருந்தது. ஆனால் கடைசியாக அவர் வயதாகி அவர் மரிக்கும் பொழுது 2 கால்களையும் வெட்டி எடுத்தார்கள். 2 காலும் சுகர்னால் வெட்டி எடுக்கப்பட்டு 2 கால்கள் இல்லாமல் அவர் மருத்துவமனையில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். 2 கால்களும் வெட்டி எடுத்த பிறகும் அந்த கால்கள் அழுக ஆரம்பித்து விட்டது. பக்கத்தில் ஒரு ஆள் போக முடியாது, துர்நாற்றம். தனிமையில் கடந்தார். எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் கடந்தார். அப்போது அவருக்காக ஜெபிப்பதற்காக நான் சென்றேன். அப்போ அவரை பார்க்கும் பொழுது, அருகாமையில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர் செய்த பாவங்கள் சாபம், அந்த சாபம் இவருடைய கால்களை பிடித்து இருக்கிறது. நல்லா கேட்டுக்குங்க, அந்த சாபத்தினால சம்பாதித்த காசு எல்லாமே அவருக்கு சாபமாக தான் இருந்தது. அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு நினைக்காதீங்க. அவருடைய மனைவி அவங்களும் மரிக்கும் பொழுது அவங்களும் கான்ஷியஸ் இல்லாமல் உடல் எல்லாம் சீல் பிடித்து கொடூரமான ஒரு மரணத்தை கண்டார்கள். இது என்னது? மற்றவர்களுடைய குடும்பத்தை கெடுத்த சாபம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை சரியில்லை, மகளுடைய வாழ்க்கை சரியில்லை, பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, எல்லாரையும் அந்த சாபம் பின்தொடர்ந்தது. இதுதான் என்னது? இருளான சாபம். சாபம் ஒரு மனுஷன்ட்ட எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் தான் இருக்கும் தேவ பிள்ளைகளே. அதனால 2 விதமாய் ஒரு மனுஷனுக்கு சாபம் வரும். ஒன்று மனுஷனிடத்திலிருந்து பிறக்கும் சாபம், இன்னொன்று தேவனிடத்திலிருந்து பிறக்கும் சாபம். சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த மந்திரவாதங்களை செஞ்சு அவர் முன்னேற்றப்பட்டு இருந்து அவர் 2 கால்களை இழந்து அவர் இறந்தாரே, இவருக்கு மனுஷரிடத்திலிருந்து சாபம் வந்ததா இல்லை தேவனிடத்திலிருந்து சாபம் வந்ததா? தேவனிடத்திலிருந்து சாபம் வந்தது. மனுஷனிடத்திலிருந்து சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மந்திரவாதம் வைக்கிறாங்க. இது மந்திரவாதம் என்ற அது மந்திரவாதம். மந்திரத்தினாலே அவர்களை குறுகடிக்கிறது. வாதம்னா என்ன? என் கை கால் செயல்பட்டு இருக்குது. அப்போ ஒரு கை கால் செயல்படலைன்னா இது என்னது? பக்கவாதம். அப்போ பக்கவாதம்னா என்ன? ஒரு கையும் ஒரு காலையும் அது செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால அது வாதிக்கப்பட்டிருக்கிறது, அது உணர்வு இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு வாதை. அதனால மந்திரவாதம் என்பது மந்திர வாதை, மந்திரத்தினால் கொடுக்கப்படுகிற வாதை. இதை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, இது மந்திரத்தினால் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற, பிசாசினால் உண்டாக்கப்படுகிற சாபமான வார்த்தை. மந்திரம் என்பது என்னது? அதில் எல்லாமே தீங்கான வார்த்தை தானே இருக்குது, சாபமான வார்த்தைகள் தானே இருக்கிறது. அது ஒரு வகையான சாபம். இதெல்லாம் நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் வசனத்தை நான் உங்களுக்கு வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னொரு சாபம் எப்படி பிறக்க முடியும்னா, இப்போது என் மனசெல்லாம் எரியுது, என் மனசில் என்ன இருக்குது? எரிச்சல். இப்போ இவன் மேலே என் மனசில் சரியான எரிச்சல் இருக்குது. இப்போது என் மனசில் எரிச்சல் இருக்குது, இவன் சட்டை எனக்கு பிடிச்சிடுச்சு. அதனால நான் எரிச்சலோடு நான் இதை பார்த்து, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குது, எங்கே எடுத்தீங்க, எவ்வளோது? பாருங்கள், 500 ரூபாய் அந்த சட்டை, பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் எரிச்சலோட வன்கண்ணோடு அதை பார்த்து நான் அனுப்பிட்டேன், கிளம்பு.
போய் உட்காந்துரு. இப்போ என்ன ஆகுது, இவன் போகிறப்ப வீட்டில் போய் ஹேங்கரில் மாட்டுறப்ப ஏதோ ஒரு கொக்கியில் மாட்டி அது என்ன ஆயிடுது. இது என்னது, இது வன்கண் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான சாபம். சில பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வச்சு ஊட்டிகிட்டு இருப்பாங்க அம்மாங்களாம். நம்ம ஊரில் தான் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. அது நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தா அது சாப்பிடும் பொழுது அதுக்கு வந்து செர்லாக்கை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு ஊட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம அம்மாங்க ஒரு குண்டா மாதிரி ஒரு குண்டானை வச்சுக்கிட்டு செர்லாக்கை வச்சுட்டு பெரிய ஸ்பூன், அது வாய்க்குள்ளாரே அது போகாது, எடுத்து அள்ளி வச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னடா நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன பக்கத்து வீட்டு அம்மா வருவாங்க. ஏ அப்பாடி, இந்த புள்ள எவ்வளோ சாப்பிடுது பாருங்க. இது என்னது, அந்த அம்மாகிட்ட இருக்கிற ஒரு வன்கண். இப்போ இந்த வன்கண் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது, அந்த பிள்ளைய அந்த அம்மா வீட்டுக்குள்ளார போன பிறகு அது என்ன பண்ணும், வாமிட் எடுக்கும். வாமிட் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது லூஸ் மோஷன் ஆகும். நல்லா கொலு கொலுன்னு இருந்த பிள்ளை என்ன ஆயிரும். அப்போ தான் அந்த அம்மா யோசிப்பாங்க, சி இந்த பக்கத்து வீட்டு கீதா வந்து சொன்னுச்சு, அன்னையிலேருந்து என் பிள்ளையுடைய சரீரமே வீணா போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள ஒல்லியாக இருக்கும். சாப்பிடு அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியாது. இப்போ அதுக்கிட்ட என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு, வன்கண் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சாபம். மனுஷனுடைய கண்ணிலிருந்து சாபம் வரும், மனுஷனுடைய இருதயத்திலேருந்து சாபம் வரும், மனுஷனுடைய நாவிலேருந்து சாபம் வரும். இதை தான் நம்ம வசனமாய் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல சாபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நாவினால் பிறக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சில பேர் ஏதாவது சொல்லிட்டா இது வாயா சாக்கடையான்னு சொல்லி தெரியல, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பைப்பு வச்சுருக்கிறீங்க, அந்த பைப்புக்கு வந்து நல்ல தண்ணி பைப்புன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அதை திறந்தா என்ன தான் வரணும், திடீர்னு ஒரு நாள் சாக்கடை தண்ணி வந்தால் அதை எடுத்து குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களே. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய வாயை குறித்து வேதம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இந்த சாபம் என்பது ஒரு மனுஷனுடைய நாவிலிருந்து புறப்படுகிறது. இப்போ வாயை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இப்போ நாவில் என்ன விஷயம் இருக்கான், சாவுக்கேதுவான விஷம். அப்போ நம்மளுடைய நாவை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுது சாவுக்கேதுவான விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனை வளர்த்துட்டு வரீங்க, திடீர்னு அவன் ஏதோ தப்பு செய்கிறான், அவனை பார்த்து டேய் உருப்படாதவனே அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது, நீங்கள் என்னவா மாறி இருக்கீங்க, ஒரு பாம்பாக மாறி ஒரு விஷத்தை அவன் மேலே சொருவிட்டீங்க, அது அவனுடைய ரத்தத்துக்குள்ளார போயிடுச்சு. அது என்னது, சாவுக்கு ஏதுவான விஷம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் கொஞ்சம் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்க ஆரம்பிச்சிடுவான். நான் அப்பயே தெரியும் நீ உருப்படாத பையனை, அப்பயே எனக்கு தெரியும், நீ ஏன்டா இப்படி கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கிற அப்படின்னு சொல்லுவீங்களே. உங்களுடைய விஷமானது அவனை திசை திருப்புகிறது. சாபமான வார்த்தை அந்த இரத்தத்தை தொடுகிறது. சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த புள்ள எப்படி வீட்டில் ஒழுங்காக இருக்கும், அது ஓடி போயிடும் அப்படின்னா அது என்னது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த நாவாய் அது சபிக்கிறது. அப்போ இன்னைக்கு சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடை. சில நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் நம்ம ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன், இன்னும் வந்து எய்த்த வீட்டுக்காரன், இன்னும் சுற்றி இருக்கிறவன்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கண்ணும் நல்ல கண்ணா நொல்ல கண்ணா, எல்லாருடைய கண்ணு என்ன கண்ணாக தான் இருக்குது, நொல்ல கண்ணு. அது நல்ல கண்ணாக இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டாலும் இந்த நொல்ல கண்ணுக்காரன்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
வந்து பக்கத்து புது சைக்கிளா அப்படி கேட்பானுங்க. இதை கேட்குறானுங்க பாருங்க, அவனுங்க இருதயத்தில் என்ன இருக்குது? சிலது கேட்காது, வாங்கிட்டானா சைக்கிள், அது பஞ்சராக போக. அது இருதயத்தில். சிலது வந்து மூஞ்சே பார்க்காது, அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு போகும். சிலது மூஞ்ச பார்த்து சிரிக்கும். சிரிக்கிறதையும் நம்ம நம்பக்கூடாது, மூஞ்ச திருப்பிட்டு போகிறதையும் நம்பக்கூடாது. கண்டுக்காமல் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது இருக்கும், அதுக்கு நொல்ல கண்ணு இருக்காது, அது கொஞ்சம் நல்ல கண்ணாக இருக்கும், அதோடைய வேலையை பார்த்துட்டு போகும். அப்போ வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்தது தான் நாவு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பாருங்க, ஒரு புறம் இந்த இடத்துல நம்ம தேவனை வந்து என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லா துதிச்சிட்டு இப்போ நம்மளுடைய பைப்லேருந்து என்ன வந்திருக்கு? நல்ல தண்ணி வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், இல்லை எங்கேயோ போகிறோம், நம்ம பிள்ளைகளை பார்த்தோ இல்லை வேற யாரை பார்த்தோ நம்ம சபிக்கும் பொழுது துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வருகிறது. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, நாம துதிக்கிறவர்கள் சபிக்க வேண்டாம். அப்போ இந்த நாவை குறித்து பார்க்கும் பொழுது இது விஷம் நிறைந்த நாவு, இது சாபத்தை கொடுக்கிற நாவாய் இருக்கிறது. ரெண்டாவது வேதம் சொல்லுது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் நாவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். பாருங்க, சின்ன நாவை குறித்து அநீதி நிறைந்த உலகம் அது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, நாவிலிருந்து நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது என்ன பண்ணுமா? ஆயுள் சக்கரத்தை குறைக்கிறது. சிலருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய நாவு என்ன பண்ணுது? அவங்களுடைய ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுது? கொளுத்துகிறது. ஆயுசு என்ன பண்ணும்? குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரம் நான் செத்துருவேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு தேவையில்லை. ரோட்டில் போகும்பொழுது பாம்பு வந்து கொத்திடும். பாம்பு வந்து கொத்திடுச்சுன்னா என்ன பண்ணும்? நீ தானே சீக்கிரம் செத்துறேன்னு சொல்லி பிசாசை இயக்கிட்டு இருக்கீங்க. உடனே பிசாசு, ஐயோ நம்முடைய ராஜ்யத்துக்கு வரத்துக்காக இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் சீக்கிரம் செத்துறேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போய் அழைச்சிட்டு வாங்கப்பா. பேய் செய்யுமா செய்யாதா? ஆமாம். இதுக்கு யார் காரணம்? உங்கள் நாக்கு தான் காரணம். எல்லாம் சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்து சுகித்திருப்பேன், நான் நல்ல வளர்ச்சி அடைவேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஒரு ஞானவான், நான் ஆண்டவர் கொடுத்த பலத்தினால நான் பலத்தினுக்கு மேலே அடைவேன்னு சொல்லுங்கள். ஆமாம், பலத்துக்கு மேலே பலன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் செய்கிறது எல்லாமே சக்ஸஸாக தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம நாவு எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுது. இதுதான் லைட்டை உண்டாக்குற வார்த்தை. இதை என்னால் செய்யவே முடியாதுங்க அப்படின்னா அது மறுபடியும் நீங்கள் செஞ்சாலும் செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் தவறு வந்து கொண்டே இருக்கும். சமைக்க தெரியுமா உனக்கு? பாருங்கள், தெரியாதுன்னு அது சொல்லிடுச்சுன்னா சமைக்கவும் கற்றுக்குது. அது நல்லா சமைக்கும். அந்த பொண்ணு ரெண்டு பேருமே நல்லா சமைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சமையலில் ரொம்ப ஆர்வம். இப்போ சிலதெல்லாம் வந்துட்டு எனக்கு சமைக்கவே வராது பாஸ்டர், சுத்தமாக வராது, சமைக்கவே எனக்கு வராது அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நாவு என்ன சொல்லுது? என் கெப்பாசிட்டி இவ்வளோதான், நான் இவ்வளவுதான் சொல்லி நாவு உங்களை அளந்து வைக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஒரு முறை நான் ஒரு பேயை துரத்திட்டு இருந்தேன் பாருங்க. பேயை துரத்தும் பொழுது நான் சொன்னேன், ஒரு மந்திரவாதி கூடு விட்டான், நீ உருப்பிட மாட்டாடான்னு சொல்லிட்டேன். ஐயோ நீ என்ன இப்படி சாபம் விட்றேன்னா,
நீ உருப்பட மாட்டேன்னா நான் என்ன சாபம்? அப்போ ஒரு மந்திரவாதத்தை செய்கிறவன் தனக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. தேவனுடைய சன்னிதானத்திலேருந்து சொன்னால் அது அப்படியே பழிக்கும் இல்லையா? அவன் உருப்படாமல் தான் போயிட்டான். அப்போ பாருங்க, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய நாவு, நான் வாழ்த்திய மந்திரவாதியை நான் உன்னை வாழ்த்துக்கிறேன், நீ நன்றாக தொழில் செய்து பெருகுவாயாகனா நான் சொல்லி அனுப்ப முடியும்? போடா நீ நாசமாக தான் போவேன்னு சொல்ல முடியும் நான். அதனால தான் நான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்து 4 மணி 3 மணி இந்த மாதிரிலாம் எழுந்து ஒரு வாழ்த்துதலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், யூ வில் பி பிளஸ்ட். ஒரு கார் வச்சுருந்தா 2 கார் ஆண்டவர் கொடுப்பார் தேவைன்னா. இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ பிளஸ்ஸிங் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாவில் ஆண்டவர் கொடுத்துட்டார். கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகாது. ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற? தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரட்டும் பாருங்கள் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அமையாதா? நிச்சயமாக அமையும். இன்னைக்கு நீங்கள் பிளஸ்ஸிங்காக இல்லாததுக்கு காரணம் நீங்கள் தான் காரணம், உங்கள் நாவு தான் காரணம். உங்களுக்கே உங்கள் நாவு மூலமாக நீங்கள் உங்களை சபித்து கொள்ளுகிறீர்கள். சில டைம் சொல்லுவாங்க, ஏதோ நெஞ்சு அவருக்கு இங்கே வலிக்கும், ஆனால் அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு ஹார்ட் பிரச்சனையாக இருக்குமோ. ஹார்ட் இங்கே இருக்கியா? அப்போ இந்த சைடு இருக்கிற வலி அவர் சொல்ல அப்படியே நவுந்து இங்கே போயிடும். அவர் டாக்டர்கிட்ட போய் சொல்லுவார், இங்கே ஆரம்பிச்சதுங்க, ஆனால் இப்போ இங்கே வந்துருக்குது. ஹார்ட் பிரச்சனையா? இங்கே ஆரம்பித்து இங்கே வந்துதா? ஹார்ட் பிரச்சனையோ எனக்கு அடைச்சிருக்குமோ? மோன்னு சொல்லும் பொழுது என்ன இருக்குதுங்க, அடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இதுதான் நடக்குமோ? நீங்கள் போடும் பொழுதுலாம் அங்கே உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வயிறு வலிக்குது, ஒருவேளை வயிற்றில் கேன்சர் இருக்குமா? இப்போ நம்ம கூகுளில் வந்து உடனே வயிறு வலி ஏன் வருகிறது, உடனே அந்த டாக்டர் சொல்லுவார், வயிறில் பல பாகங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வயிறு வலி வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நன்றாக அமைத்து பாருங்கள். உங்களுக்கு வயிறு வலி ரொம்ப அமுக்குனா வலிக்குதா, இல்லை கொஞ்சம் அமுக்குனா வலிக்குதா? உடனே இவங்க ரொம்ப அமுக்குவாங்க, அமுக்கிறதுலே உங்களுக்கு வலிக்கும், ரொம்ப அமுக்குனா வலி. உடனே டாக்டர் சொல்லுவார், அது கேன்சரின் அறிகுறியாக இருக்கும். போச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கேன்சர் தான், கன்ஃபார்ம் எனக்கு கேன்சர், எனக்கு முடிஞ்சு போச்சு, எல்லாம் பரலோகத்துக்காக நான் ஆயத்தமாகிறேன். பரலோகம் போவீங்கன்னு நினைக்கிறீங்க? போக மாட்டீங்க. உங்களை சபிக்கிற நீங்கள் பரலோகத்திற்கு போகவே மாட்டீர்கள். இது என்னுடைய சாபம். ஏன் உங்களை நீங்கள் சபிச்சுக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நன்மையை காணுவேன், என் உடல் ஆசீர்வாதமாக இருக்கும், நான் கொழுமையும் புஷ்டியுமாக இருப்பேன், எல்லாவற்றிலும் செழிப்பை பார்ப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ அந்த ஸ்தோத்திரம் அங்கே வேல்யூபுளாக இருக்கும். அந்த ஸ்தோத்திரம் அங்கே கிரியை செய்யும், உங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் நாவுனால நன்மையை பேச ஆரம்பிங்கள் தேவ பிள்ளைகளே. நாவை இயக்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாவு சும்மாலாம் பேசாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்வாங்க. சும்மாலாம் சொல்ல. ஆமாம், அதனால தான் மத்தேயு 12:34 சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமாம், ஏதாவது ஒன்று பேசிட்டு நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டேருந்து விலகிருங்க. ரொம்ப அவங்களோட என்ன பண்ணாதீங்க, க்ளோஸாக இருக்கீங்க. சும்மாலாம் பேசல, இருதயத்திலேருந்து தான் வெளிப்பட்டது. அப்போ இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரேமியா 17:9 சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷனுடைய நாவு விஷம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டாரு, அது அநீதி நிறைந்த உலகம் சொல்லிட்டாரு. அடுத்தது அவனுடைய இருதயத்தை எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மகா கேடுள்ளது. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. மகா கேடான காரியம் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இருதயத்திலிருந்து சாபம் வெளிப்படும். இப்போது நான் வந்து ஒரு நபரை சபிக்கணும், எந்த நபரையும் நான் அழைக்க நான் விரும்பலை. இங்கே ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்களேன், நான் இவரை சபிக்க போகிறேன். நான் சொல்கிறேன், நீ உருப்பிடாமல் போவ. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், என் நாவால் சொல்கிறேன். இப்போது நான் ரொம்ப எரிச்சலோடு சொல்லணும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என் இருதயத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், அதே தான் சொன்னேன், என் இருதயத்திலேருந்து எரிச்சலோடு சொன்னேன். இதுவும் என்னது தான், சாபமான வார்த்தை. வாயிலேருந்து வந்ததும் சாபமான வார்த்தை. சரி, ஓகே.
அதனால் இந்த இருதயத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து 62ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இப்போ வாயினால் ஆசீர்வாதம், வாயினால் ஆசீர்வாதம்னா நான் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ டேனியல் இருக்கிறார். இப்போ இவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பழைய காலத்து உடஞ்சி போன ஒரு 30,000க்கு ஒரு கார் வாங்கியிருக்காரு. பாவம், அந்த காரை பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்கும். சரி, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல வேலையில் இருந்து இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு கார் வாங்குறாரு, ஆல்டோ கார் வாங்குறாரு. நான் பக்கத்து வீட்டுக்காரன், அட பாவி 30,000க்கு கார் வச்சுருந்தான், இப்போ 3.5 லட்சத்துக்கு கார் வாங்கிட்டேன்னா நான் கேட்குறேன், டேனியல் கார் வாங்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், அடுத்தது இனோவா வாங்குங்க. நான் என்ன சொல்கிறேன், அடுத்தது இனோவா வாங்கிருங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாரா, இந்த பக்கத்து வீட்டு ஆள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. முதல்ல நான் ஓட்டக்கார் வச்சுருந்தேன், அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினேன். இப்போ பாருங்கள், இந்த காரு கூட உனக்கு வேணாம், நீ இனோவா வாங்கிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என் மனசில், சி இந்த பார் 3 லட்சத்துக்கு கார் வாங்கியிருக்கு, இது இனோவா வேறு தேவையா? சும்மா ஏதாவது வார்த்தை சொல்லுவோம், இனோவா வாங்கிருங்க டேனியல், அடுத்தது கடவுள் உங்களுக்கு இனோவா தருவார். இப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்தில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வேதம் சொல்லுது, தங்கள் வாயினால் ஆசீர்வாதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல இதுதான் நடக்குது. உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சாபம், இருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம். அதனால நான் சொல்வேன், நம்மளுடைய சபையில் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதையே நம்ம வெளிப்படையாக பேசலாம். பேசினா நல்லது தானே? இல்லைன்னா நம்ம பேசணும்னு அவசியம் இல்லவே இல்லை. சரி, ஓகே. இப்போது அடுத்தது முதல்ல இருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம், நாவிலிருந்து வெளிப்படும் சாபத்தை நம்ம பார்த்தோம். கண்களிலிருந்து வெளிப்படும் வன்கண் என்று சொல்லப்படுகிற வேறு வகையான சாபம். சரி, இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் சொல்லுவானா, புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, சிலர் விருந்தாடியாக போனாங்கன்னா, ஐயோ அதுவாக தொலைது, நான் வேறு எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஐயோ எவ்வளோ அன்பாக இவங்க பராமரிக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் இதோடைய உள்ளத்தில், ஐயோ இதுக்கெல்லாம் போய் கொடுக்கணுமா, என் நேரத்தை வேறு இது வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த நேரத்தில் கேக்கு வேறு இதுக்கு ஒரு கேடு, இதுக்கு வேறு நம்ம வாங்கி வச்சுக்கோ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சீக்கிரமாக சாப்பிட்டானா அது போய் தொலையும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருதயத்தில், ஷோ இதுக்கு வேறு நான் ஒரு 50 ரூபா வேறு செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி சில இருதயம் இருக்கும். இப்போ கேக் சாப்பிட்ற அந்த பாவப்பட்ட ஆள், அவர் என்ன பண்ணுவார், கேக்கை சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி போகும்பொழுது அவருக்கு என்ன நடக்கும், நடக்க வேண்டியது நடக்கும். அவங்க வீட்டில் கேட்பாங்க, எங்கெங்க போய் சாப்பிட்டீங்க, எங்கே சாப்பிட்டேனே தெரியல, என்ன சாப்பிட்டேனே தெரியல, அப்புறம் எதுக்குங்க பாத்ரூம் இத்தனை முறை போயிட்டு வரீங்க, இது எதுனால வருது? இது ஒரு விதமான வன்கண் என்று சொல்லக்கூடிய சாபம். இங்க அழகா எழுதியிருக்காங்க பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. இது சபையில் நடக்குமான்னு கேட்டிங்களா? நடக்கும். இது எப்போ நடக்கும்? கேரல்ஸில் நடக்கும். பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், உங்கள் வீட்டில் கேரல்ஸ் வரும் அப்படின்னா, ஐயோ இவங்க வேறு தொலைகிறாங்க எனக்கு நைட்டு. எத்தனை மணிக்கு தொலைவீங்க பாஸ்டர்? இப்போ தான் நாங்கள் ராசிபுரத்தில் இருக்கோம், இப்போ கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்களா? சரி சரி இன்னும் பக்கத்தில் வந்துடுவோம் அப்படின்னுவார். நைட்டு 12 மணிக்கு இவங்க வீட்டில் எல்லாம் அவங்க செஞ்சு வச்சுட்டு, இதை வேற இவங்களுக்கு பாரு எவ்வளோ செலவு பாரு. அவர் சொல்லுவார், இதை வேற கடன் வாங்கி நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இவருக்காக, பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்களாம்.
அது ஒரு 20 பேர் வராங்களாம்ப்பா. 20 பேருக்கும் கொடுத்து தொலைணுமா? அது அப்போ 20 பேர் கொடுத்து தொலைணும்னு சொன்னாலே அங்கே என்னாச்சு? அதனால தான் நம்ம சபையில் கேரல்ஸ்ன்ற இதெல்லாம் வைக்கிறதே கிடையாது. இது என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். பாஸ்ட் கலெக்ஷனுக்காக அதை வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? பாஸ்ட் வந்து கலெக்ஷனுக்காக இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாயா சீக்கிரம் வா, இந்த ஒரு 1000 ரூபா தரேன் வச்சுட்டு கிளம்பு. இதெல்லாம் என்னது? இந்த 1000 ரூபா வந்து சாபமா ஆசீர்வாதமா? வற்புறுத்தலோடு போய் பெற்றுக்கொள்வது. அந்த சாபமான காசை பாஸ்டர் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அவர் நாளைக்கு அரிசி வாங்கினாருன்னா வீட்டில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த காசு என்ன காசு? மனப்பூர்வமாக கொடுக்கறது தான் தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் வற்புறுத்தலோடு போய் பெற்றுக்கொள்வது. அப்போ இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற சாபத்தை குறித்து நம்ம பார்த்தோம் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த சாபத்தை குறித்து இது எல்லாம் மனுஷனிடத்திலிருந்து பிறக்கிற சாபமான காரியம். அப்போ இப்படியாப்பட்ட காரியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே இது எல்லாவற்றையும் நான் உடைத்து செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எரித்து செபிக்கிறேன், எல்லா சாபங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க கடமை பெற்றிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் துணி வாங்குறீங்க. அந்த துணி வாங்குகிற அந்த கடையில் ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து ஒரு 100லேருந்து 200 ஷர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஷிப்லேருந்து வந்த பாக்ஸை இவன் திருடிட்டு வந்துட்டான். துணிக்காரனுக்கு ஒருத்தவன் திருடிட்டு வந்து திருட்டு துணியை வந்து இவனுக்கு விற்கிறான். இப்போ அந்த துணியில் என்ன இருக்கும்? சாபம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த துணியை காசு கொடுத்து வாங்குறீங்க. அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கிறான். ஒரு ஷர்ட் வந்து 700 கொடுத்து நீங்கள் ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போது அந்த ஷர்ட்டோட ஒரு சாபம் வருமா வராதா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏன் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத தடை வராமல் அந்த தடையை உண்டாக்குகிற கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த ஷர்ட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் ஜெபிக்க கூட மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ணல. எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணால் கூட அந்த சாபம் உடஞ்சிரும். ஆனால் அது கூட பண்ணாமல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாபத்தின் பங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. அதனால தான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அங்கே வந்து நிறைய ஃப்ராடு தனம் பண்ணி நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளமாக வருது. அந்த சம்பளத்தில் உங்களுக்கு சாபம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த சாபத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு தசமபாகம் எடுக்கிறீங்க. இப்போ என் கையில் நீங்கள் கொடுக்குறீங்க. என் கையில் கொடுக்கறதுல சாபம் இருக்குமா இருக்காதா? நான் கேட்குறேன், நீங்கள் ஜெபிக்கலை, நீங்கள் வாங்கின அந்த சம்பளத்தை நீங்கள் ஜெபிக்கல, அதை பரிசுத்தப்படுத்தலை, அதில் இருக்கிற சாபத்தை நீங்கள் உடைக்கல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை. ஆனாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு தசமபாகம் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த சாபத்தை என் கையில் கொடுத்தோன்னே, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் சொல்லி நான் வந்து ஜெபிக்கிறேன். இப்போ நான் வாங்கும் பொழுது என் கரங்களில் அந்த சாபம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நான் வந்து இயேசுவின் நாமத்தினால இதில் இருக்கிற curses, I break all the curses in the name of Jesus. இதை சுத்திகரியும், இதை பலப்படுத்தும், இதை வெளிச்சமாய் மாற்றும். இதை நான் இங்கே செய்ய மாட்டேன், உங்களுக்கு முன்னாடி இதை சுத்திகரியும், இதை பலப்படுத்தும், இதை வெளிச்சமாக. என்ன பாஸ்ட் நம்ம ஆசீர்வாதமாக கொடுக்குறோம், என்ன இவர் வந்து இப்படி ஜெபிக்கிறார் நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்லை, உங்களுக்கு திங்கிங் வருமா வராதா? வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வீட்டுக்கு போனோடனே அதை எடுத்தோடனே பயன்படுத்தாதபடிக்கு, இயேசுவே இதில் இருக்கிற கர்சஸ், இது எந்த வழியில் வந்தது என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆண்டவரே இதில் இருக்க கர்சஸ்லாம் நான் உடைக்கிறேன், இதை சுத்திகரியும், பிளஸ் திஸ். இப்போ அது எனக்கு என்னவா மாறும்? இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு உலகத்தில் உண்டாகிற பாவத்தின் மூலமாய் நம்மகிட்ட வர எல்லா பொருட்களிலும் சாபம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அரிசி துவங்கி இருக்கு. அரிசியை வந்து ஒரு ஃபார்மர் எடுக்கிறாங்க, அவங்க பயங்கரமாக உழைச்சி அவங்க வயிற்றுச்சலோடு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஐயோ நான் இவ்வளோ உழைப்பில் நான் கொஞ்சம் தான் வரேன், கொஞ்சம் தான் நான் இதில் எனக்கு வருது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கடையில் விற்கும் பொழுது
அதை அவங்க ஒரு ரேட் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. இப்போ அந்த அரிசியை வேதனையோடு கொடுத்த அந்த ஃபார்மர் மூலமாக அந்த அரிசியில் சாபம் இருக்கா இல்லையா? இப்போது நான் அந்த அரிசியை வாங்குறேன், இல்லை நீங்கள் அந்த அரிசியை வாங்குறீங்க, அந்த அரிசியில் சாபம் இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இயேசுவே, இந்த அரிசியை என்னுடைய உழைப்பினால் நான் வாங்குகிறேன், இதை நீர் ஆசீர்வதியும். இதில் இருக்கிற சாபக்கேடுகள், இதில் இருக்கிற துன்மார்க்க கிரியைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் எரிந்து போகட்டும். சுத்திகரியும் இயேசுவின் இரத்தத்தினால். அது சுத்திகரிக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மள்கிட்ட வருகிற அநேக காரியத்தில் சாபங்கள் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இன்னும் வேதம் தேவனிடத்திலிருந்து எப்படியெல்லாம் சாபம் வருகிறது. தேவன் சாபம் விடுறவர் கிடையாது. ஆனால் நாம் செய்கிற பாவத்தின் வழியாய் தேவனுடைய நீதியான வார்த்தையின் வழியாய் அது சாபமாய் மாறுகிறது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி சாபம் வரும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தகப்பன் தாயை தூஷிப்பதின் மூலமாய் சாபம். ஒரு பெற்ற தகப்பன் தாயை ஒரு பிள்ளை அல்லது ஒரு மகன் தூஷிக்கிறாங்க அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உன் சந்ததியை ஒரு சாபம் தொடும். உங்கள் மாமியாரை நீங்கள் ஒழுங்காக பார்த்துங்க, உங்கள் மாமனாரை நல்லா பார்த்துங்க, உங்கள் அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க, உங்கள் அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க. இது எல்லாம் ஒழுங்காக நீங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை அவங்கள தூஷிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததியை பாதிக்கும். சாபம் வரும். அந்த சாபம் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் வயதான காலத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதே காரியம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பெற்றோரை போய் ஹோமில் சேர்க்குறீங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் வயசான காலத்தில் உங்களை போய் ஹோமில் சேர்க்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பின்தொடரும் தேவனுடைய சாபம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன் தாயை தூஷிப்பதின் மூலமாய் சாபம். உபாகமம் 27 அதிகாரம் 16 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு தகப்பன் தாயை எதில் தூஷிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. வீட்டில் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னா தகப்பன் தாய் சொல்லுவாங்க, எம்மா இது வேணாம். இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் தகப்பன் தாய் சொல்லுவாங்க, எப்பா இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, வேணாம் அப்படின்னு தாயும் தகப்பனும் சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு என்னதான்? வேணாதான். வேணான்னு சொன்னால் வேணாதான், ஆமான்னு சொன்னால் ஆமான் தான். ஏன்னா நீ பிறந்தப்ப நீ ட்ரெஸ்ஸு போடாமல் கிடந்த, உனக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டது உங்கள் அம்மா. கரெக்டாக? கரெக்ட் இல்லையா? சாப்பிட தெரியாது உனக்கு, சாப்பாடு ஊட்டி விட்டது உங்கள் அம்மாவும் அப்பாவும். ஸ்கூலுக்கு என்ன நீயா போய் சேர்ந்துட்ட? தன்னுடைய உழைப்பின் சம்பளத்தை வச்சு உன்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க. இப்போ காலேஜ் வந்த பிறகு உனக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சு. இல்லை காலேஜ் படிக்கும் போது சிலது லவ் பண்ணும், வேலை கிடச்சோன்னு சில லவ் பண்ணும். தன்னுடைய இஷ்டத்துக்கு அம்மா அப்பாவை தூஷணம் பண்ணிட்டு எல்லாம் உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு என்னப்பா தெரியும், கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ உன்னுடைய சந்ததிக்கும் உனக்கும் ஒரு சாபம் ஒன்று பின்தொடர போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்மளாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம அம்மா அப்பா எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களை கனப்படுத்தி அவர்களை நடத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம பலனாக இருக்கலாம், நாளைக்கும் நீங்கள் அவங்களுடைய ஒரே ரூட்டில் தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்றத யாருமே என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, எங்கள் அப்பாலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே 2 தசம பாகமாக எடுத்து வைப்பார். ஒரு தசம பாகம் இங்கே, இன்னொரு தசம பாகம் இங்கே, இன்னொரு இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுருவார். எங்கள் பாட்டி அம்மா இறக்கும் பொழுது 89லேருந்து 90 வயது இருக்கும். அந்த 90 வயதில் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் எங்கள் அப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி வரையும் செய்தார்கள். இதுதான் சந்ததி ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உபாகமம் 27 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒருபோதும் இந்த சாபத்தை நீ எடுத்துக்கொள்ளாத. உங்க அம்மா அப்பா உன்னை வாழ்த்துவாங்க,
என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பையன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் வாழ்த்துக்கிறேன், எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் அந்த ஜெபம் தடையாயிட்டே வரும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் இவங்களை தூசிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டுட்டு அம்மாவை ஒழுங்காக கவனிக்காதது, அப்பாவை ஒழுங்காக கவனிக்காதது, இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் சாபம். உங்கள் சந்ததிக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிற சாபம். இந்த அம்மா தவறாக உங்கள் அம்மாவை பற்றி பேசுனா என்ன, அப்படியா, சரி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் நடு நிலையில் இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சாபம் வராதபடிக்கு நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். ஒரு நல்ல ஜெபம் செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அது சரியா, அது தவறா, அவங்க செஞ்சது தவறா, அது தவறாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கலாம், இப்படியெல்லாம் செய்யாதீங்கம்மான்னு சொல்லலாம். இல்லை அப்படியே அவங்க செய்யாமல் இருந்தால் நம்ம ஏதாவது போய் செய்யும் பொழுது அது சாபமாய் நம்மளுக்கு என்ன ஆயிரும், திரும்பிடும். இன்னைக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரே விஷயம், எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனமீனம் பண்ணி ஏதாகிலும் ஒரு சாபம் உங்களை பின்தொடர்ந்து இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு அதை மன்னியும். ஆண்டவரே ராஜா, நாங்கள் அவங்கள கனம் பண்ணுவதற்கு, வயதானவர்களை கனம் பண்ணுவதற்கு எங்களுக்கும் இந்த சபை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே ராஜா. கர்த்தர் அந்த இரக்கத்தை கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவர்கிட்ட எப்படியாப்பட்ட சாபம் வருகிறது? முதல்ல தகப்பன் தாயை தூஷிப்பது மூலமாக டைரெக்டாக தேவன்கிட்ட சாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறருடைய சொத்தை அபகரிக்கும் பொழுது சாபம் வரும். மற்றவங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கும் பொழுது உங்கள் சந்ததிக்கு என்ன வரும்? சாபம் வரும். இதை குறித்து உபாகமம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமாம், சில பேர் பார்த்தீங்கன்னா கேஸ் நடக்கும். என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லைங்க பாஸ்டர், அவன் காம்பவுண்டு 5 அடி நம்ம காம்பவுண்டுக்குள்ளார வந்துடுச்சு, 5 அடி வச்சு இழுத்து கட்டிட்டான், இப்போ இடிடானா இடிக்க மாட்டேங்கிறான், 5 அடி இருக்குது பிரதர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கேஸ் போட்டுட்டேன்னுவாங்க. இப்போ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு சாபம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சாபம் இறங்கும். அதுக்கு நீங்கள் போய் உக்காந்து அவன் நல்லா இருப்பானா, நீங்களும் சொல்லுவீங்க அவன் நல்லா இருப்பானா, என் சொத்துல இப்படி பண்ணிட்டானே, அவன் நாசமாக போயிடுவான், அது இன்னொரு பக்கம் சாபம், அவனுக்கு வைத்தெரிச்சல் சாபம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளெல்லாம் அவர் பரிசுத்தப்படுத்தி சாபம் நம்மளை அணுகாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். அதனால தான் இந்த டீட்டெயில்டான இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிறருடைய சொத்தை அபகரிக்கும் பொழுது சாபம் வரும். மற்றவங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கும் பொழுதும் சாபம் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் நினச்சிப்பீங்க, நான் மற்றவன் சொத்தை நான் எங்கேயா அபகரிக்கிறேன், நான்லாம் அபகரிக்கலை அப்படின்னு நினச்சிப்பீங்க. நீங்கள் நேர்த்தியாகவே இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நபரால் அபகரிக்கப்பட்டு ஒரு சொத்தை இன்னொரு நபர் வாங்குறார். வாங்கி அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. அவர் ஒரு 20 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சொத்து அபகரிக்கப்பட்ட சொத்தாக இருக்கிறது. ஆனால் ஏதோ டாக்குமெண்ட்டில் ஏதோ சம்திங் பண்ணி இவர் 20 வருஷம் மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போது இவர் சில லட்சங்களுக்கு இந்த சொத்தை விற்க வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி, அந்த சொத்துல சாபம் இருக்கிறதா இல்லையா? சாபம் இருக்கிறது. இப்போது நானே வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சர்ச்சுக்கு இடம் வாங்க போகிறேன். இப்போ நான் அந்த இடம் தான் எனக்கு வந்திருக்குது, அந்த இடத்த பற்றி எனக்கு தெரியாது. நான் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த வாங்குறேன். இப்போ நான் வாங்கின அந்த இடத்திலே சாபம் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அப்போது நாம் என்ன பண்ணோம், அந்த இடத்துல இருக்கிற சாபத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த இடம் என்ன ஆயிரும், சுத்திகரிக்கப்பட்டுரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆள்கிட்டேருந்து ஒரு இடத்த அபகரிச்சிட்டேன். அபகரித்து வச்சிட்டா அந்த இடத்துல இப்போ என்ன இருக்கும்,
சாபம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாங்கி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த இடத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரி இயேசுவின் ரத்தத்தினால் அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படுமா படாதா? படாது. அப்போது நான் நினச்சிக்கிறேன் அது சுத்திகரிக்கப்பட்டுடுச்சின்னு சொல்லி. ஆனால் சுத்திகரிக்கப்படாத அந்த சாபம் என்னுடைய சந்ததியை பின்தொடரும். சாபத்தை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சாபத்தின் வழியாய் ஆசீர்வாத தடைகள் வரும் தேவ பிள்ளைகளே. சரி, அடுத்தது மூன்றாவது யாருக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதியை புரட்டுபவர்களின் வீட்டில் சாபம் வரும். என்ன வச்சே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது எனக்கு ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் ஃபேமிலியில் இங்கே நம்ம சபைக்கு வராங்கன்னு வச்சுப்போமே. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு மாதத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா தசமபாகம் தராங்கன்னு வச்சுப்போம். எவ்வளோ தசமபாகம்? 1 லட்ச ரூபா தசமபாகம். இப்போ நான் அதை வாங்குகிறேன். எனக்கு அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். சரி, நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவங்க ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டாங்க. பாஸ்டர், எங்கள் பொண்ணை ஒரு மாப்பிள்ளை கட்டிக்கிட்டான். அவன் நல்ல மாப்பிள்ளை தான். இவங்க பொண்ணை ஒழுங்காக வளர்க்கல. இது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு சமைக்க மாட்டேங்குது, அதனால அவன் வேணான்னு சொல்கிறான். அதனால் அவனுக்கு விரோதமாக நீங்கள் அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லி பிரித்து வைக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. நான் இப்போ ஒத்துக்கணுமா ஒத்துக்கக்கூடாதா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒத்துக்கிட்டேன். ஏன் ஒத்துக்கிட்டேன்? 1 லட்ச ரூபா வரதுனால. போய் நான் சொல்கிறேன், அந்த பையன் உருப்படாத பையன், அவன் நல்லவனே கிடையாது, அதனால் நம்ம பிள்ளைய நம்ம பிரிச்சுருவோம், அதுதான் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே நான் அநீதி செஞ்சிட்ருக்கேன். இப்போது என் குடும்பத்துக்கு நான் என்னத்தை சம்பாதிக்கிறேன்? சாபத்தை சம்பாதிக்கிறேன். ஒவ்வொரு லட்சமும் என்ன தான் நாம் பரிசுத்தப்படுத்தி ஜெபிச்சாலும் அது எல்லாம் சாபம். ஏன்? நீதியை புரட்டி புரட்டி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் சாபத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நாங்கள் போய், அம்மா பிள்ளைக்கு போய் சமைக்க கற்று தரீங்களா, இதை போய் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஏமா இங்கே வா, ஒழுங்கா சமை, இல்லைன்னா சபையில் அவமானப்படுத்திடும், ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா சமை அப்படின்னு நான் சொன்னேன்னா இனிமேல் நான் இந்த சபைக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், போனா போ. நான் என்ன பண்ணுறேன், அப்போ எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்னும் 5 குடும்பத்தை கொடுத்து மாதம் அவங்க 5 லட்சம் கொடுக்குற மாதிரி ஆக்கிடுவார். இங்கே தான் ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். யாரும் காசு இல்லாமல் லோ லெவலில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி எதாகிலும் செய்யும் பொழுது உங்கள் சந்ததிக்கு சாபம் வரும், நமக்கு சாபம் வரும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. சரி, 4வது எப்படி சாபம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம் நம் வீட்டில் என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாபத்தை கொண்டு வரும். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 20லிருந்து 23, அப்புறம் எரேமியா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம் வீட்டில் சாபத்தை கொண்டு வரும். சரி, ஒரு நல்ல குடும்பம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு நல்ல குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது ஒரு இல்லீகல் கனெக்ஷன் வந்துடுச்சு. அந்த இல்லீகல் கனெக்ஷனை அவர் ஒரு தனி குடும்பமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்து தனியாக வச்சுட்டு இருக்காரு. தான் குடும்பத்துக்கு தெரியல, தான் பையனுக்கு தெரியாது, தான் பொண்ணுக்கு தெரியாது, தான் மனைவிக்கு தெரியாது. இவங்களுக்கு முன்னாடிலாம் இவங்க பரிசுத்தவான் போல இருக்கிறாங்க. இப்போ இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தனியாக பாவம் செய்கிறாரு. ஆனால் சாபம் எங்கே சேர்ந்துட்டுருக்கு? சந்ததிக்கு சேர்ந்துட்டுருக்கு. தெரியலைனாலும் தெரிஞ்சாலும் இங்கே சாபம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை யார் தெரிஞ்சுக்கணும்? நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை. விபச்சாரம், வேசித்தனம் ஒரு வீட்டில் சாபத்தை கொண்டு வரும் தேவ பிள்ளைகளே. இதை குறித்து நம்ம மிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே என்னவா அவளோட இப்போ ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு என்ன தான் வருது, சில டைம் சாபத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம முட்டி போட்டு என்ன பண்ணோம், பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாவன் இன்னும் பரிசுத்தமாட்டு. பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க.
இன்னும் வேதம் சொல்லுது வார்த்தையின் மிகுதினால் கூட பாவம் உண்டாகுமா. அப்போ ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ விபச்சாரம், வேசித்தனம் நம் வீட்டில் சாபத்தை கொண்டு வரும். இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க, அந்த படத்தில் அசுத்தமான காட்சிகள்லாம் வருது. அப்போ அந்த காட்சியில் செயல்படுகிற ஆவி என்ன ஆவி? விபச்சார ஆவி. இப்போ நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அந்த விபச்சார ஆவிக்கு நீங்கள் உடன்பட்டுட்டீங்க. அப்போ அந்த காட்சியை நீங்களும் பார்த்துட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய இருதயத்தில் அந்த விபச்சாரத்தின் ஆவி மூலமாய் உங்களுக்கு சாபம் வருமா வராதா? வரும். இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னத்தை பார்க்குறோம், சாபம் இது வழியாக வரும், ஃபோன் வழியாக சாபம் வரும். ஆமாம், தீமையான ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சாபம், அங்கே என்ன சாபம் இருக்கிறதோ அந்த சாபம் வரும். சரி, இப்போ விபச்சாரத்தை குறித்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இவர் சம்திங் பிஸ்னஸ்க்கு அவுட் சைட் போகிறாரு. அங்கே போகிற இடத்துல ஒரு விபச்சாரியோட விபச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. இப்போது அந்த விபச்சாரியை பற்றி நான் சொல்கிறேன். அந்த விபச்சாரியுடைய வாழ்க்கையில் அநேக சாபங்கள் இருக்குது. தான் அப்பா வீட்டிலேருந்து ஒரு சாபம், அம்மா வீட்டிலேருந்து சாபம், இவ செஞ்ச பாவத்திலேருந்து சாபம், சாபம் சாபம் சாபம், ஒரு 60 வகையான அசுத்தங்கள் அந்த விபச்சாரிக்குள்ளார இருக்குது. இந்த ஆள் காசு கொடுத்து அந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டு போயிடுறாரு. விபச்சாரம் பண்ண உடனே அவள்கிட்ட இருக்கிற அத்தனை சாபமும் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. இப்போ இந்த ஆள் அங்கே போய் விபச்சாரம் பண்ணும் பொழுது அது ஒரு இரத்த உடன்படிக்கை போல இந்த ஆளுக்கும் அத்தனை சாபமும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இப்போ அத்தனை சாபமும் அவர் கல்யாணம் பண்ணி புள்ள வச்சிருக்கிறார் பாருங்க, அத்தனை சந்ததிக்கும் அந்த சாபம் போகும். இப்போ இதற்காக எப்படி ஜெபிக்கணும்? அவர் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது, சந்ததியை தொடாதபடிக்கு நம்ம அதிகமாய் உபவாசித்து இந்த சாபங்கள் எல்லாம் உடைச்சி ஜெபிக்கணும். எல்லா சபையிலையும் உட்காந்து இந்த மாதிரி டீட்டெயிலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உங்களை ஆசீர்வதிப்பார்னா அல்லேலியா சொல்லிட்டு நீங்கள் 1000 ரூபா காணிக்கையை போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது இங்கே ஒவ்வாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையை பேசி ஆக வேண்டும், சத்தியத்தை நாம் பேசி ஆக வேண்டும், சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். எல்லாருக்கும் புரியுதா? இந்த செய்தியை கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாஸ்டர்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்களேன். நான் சொல்வேன், எனக்கு பயமாக தான் இருக்குது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அடுத்தது, மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களுடைய வீட்டிலே சாபம் வரும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லவா? இப்போது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்குது. கிறிஸ்துவை அங்கீகரித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு குடும்பம். அவங்களுக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வாலிப சகோதரி என்ன பண்ணிட்டா, ஒரு கிறிஸ்துவர்கள் அல்லாத ஒரு இடத்துல போய் அவங்க லவ் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க விக்கிரகத்தை வணங்குகிறவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கலாம், அது கிறிஸ்துவை விட்டு விலகுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். இப்போது இந்த பெண் வீட்டில் சொல்கிறாங்க, எம்மா அவங்க கிறிஸ்துவை வணங்காதவர்கள், அங்கே அது வேணாம் அப்படின்னா அது வேணாம் தான். அவங்க வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு சொல்லணும் வேணான்னு சொல்லி. ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவர்கள் மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலகினவர்கள். இவர்களுடைய வீட்டிலே சாபம் இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, நிச்சயமாய் இவர்களுடைய வீட்டிலே சாபம் இருக்கும் தேவ பிள்ளைகளே. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சரி, இதை வேற மாதிரி நான் சொல்றேனே. இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்துறேங்க, நான் சொல்றேன், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள், பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும், எல்லாம் பார்க்குறவங்க டெஸ்டிமனிஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய நம்பிக்கை என்ன வந்துருச்சு, ஆஹா இந்த பாஸ்டர்கிட்ட போனால்
எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் என் மேலே கையை வச்சுட்டா போதும், இந்த பாஸ்டர் என் மேலே கையை வச்சுட்டா போதும், இந்த பாஸ்டர் என் மேலே கையை வச்சுட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன வரும்? சாபம் வரும். ஏன் அப்படின்னா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். எந்த நேரத்திலையும் கர்த்தரை விட்டு, ஆண்டவரே நான் இந்த மீட்டிங் போகிறேன், நான் யாரையும் நம்பல, உங்களை தான் நம்புகிறேன், நீங்கள் இறங்குங்க. அந்த மனுஷனை ஒரு பாத்திரமாக மாற்றி அந்த பாத்திரத்தின் மூலமாக நீங்கள் செயல்பட நீங்கள் தான் பெரியவர். ஏன்னா அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கலாம், கிருபை பெற்றவர்களாக இருக்கலாம். அதெல்லாம் கிருபனால தான் இதெல்லாம் நடக்குது, அபிஷேகத்தினால நடக்குது, வரங்கள்னால நடக்குது, அது இருக்கிறதுனால நடக்குது. அங்கே கர்த்தர் ஒருவர் செயல்படுகிறார். அதனால நான் கர்த்தரை விசுவாசி நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை உண்டாக்கி கொடுப்பார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பாஸ்டர் பயங்கரமாக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அது உங்களுடைய கண்களுக்கும் தெரிகிறது. ஆனால் அதை கண்டுக்காமல் அதை கேட்காம போகிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல அவர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறீங்க, அவரோட நீங்கள் க்ளோஸாக இருக்கிறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கிட்டு கர்த்தரை விட்டு விலகுகிறீங்க. நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மனுஷனுடைய முகத்துக்காக நீங்கள் கர்த்தரை விட்டு கொடுக்குறீங்க. அதுவும் ரைட்டு தான் அப்படின்னா அது தப்பு தான். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எண்ணெய் இருக்குது, 5 லிட்டர் எண்ணெயை என்கிட்ட ஒரு அம்மா கொடுத்து, இது உங்களுடைய ஊழியத்திற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த 5 லிட்டர் எண்ணெயை நான் ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அனாயிண்ட் பண்ணுறேன், பிகாஸ் ஐ எம் த அனாயிண்டட் பர்சன். ஆண்டவரே இதை இயேசுவின் ரத்தமாக மாற்றும். இப்போ இது என்னாச்சு? அனாயிண்டிங் ஆயிடுச்சு. நான் கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் கேன்சர் பேஷண்ட் மேலே அடிக்கிறேன், ஹீல் ஆச்சு. இப்போது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் சர்ச்சுக்கு வேற இடம் வாங்கணும். சரி, இந்த எண்ணெயை ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி இதை ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றா ஒரு 10 பேர் அந்த எண்ணெயை வாங்கினா எவ்வளோ ஆகும்? 100 பேர் வாங்கினா. இப்போ நான் வஞ்சகமாக என்ன பண்ணுறேன், தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நான் செஞ்சு இதை 2000 ரூபா. பாருங்கள், கேன்சர் நோய், வாங்க பிரசங்க, வாங்க இங்கே டெஸ்டிமனி சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த எண்ணெயை என் மேல் அடித்தவுடன் கேன்சர் நீங்கினது. அந்த அம்மா சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஆஹா கேன்சரே நீங்கிடுச்சா, அவ்வளோதான், வாங்க இந்த எண்ணெயை வாங்க சீக்கிரம். எவ்வளோ பாஸ்டர் ஒரு எண்ணெய் எவ்வளோ? நம்ம ஆளுங்களுக்கு மாத்திரம் 1500 ரூபா இன்னைக்கு மாத்திரம். ஓகே, 1500 ரூபாயா? நம்ம இன்றைக்கி மாத்திரம் பாஸ்டர் ஆஃபர் தந்திருக்காங்க, ஆஃபர் எல்லாம் வாங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க. வாங்குகிற அந்த நேரத்தில் அந்த எண்ணெயில் சாபம் வந்திருக்கும். என்ன சாபம் வந்திருக்கும்? அந்த எண்ணெயை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலும் சாபம்தான். ஏன் அப்படின்னா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற. அங்கே நீங்கள் சொல்லலாம், ஏன் பாஸ்டர் நான் 5 லிட்டர் கொடுத்தேனே, அநியாயத்துக்கு இதை 500 பேருக்கு நீங்கள் சும்மா சின்ன பாட்டில் நீங்கள் 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, அது அநியாயமாக இல்லையா? உடனே அவர் சொல்கிறார், நீ சபிக்கப்படுவாய் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நீ தான் சபிக்கப்படுவாய்ன்னு சொல்லி கிளம்பிடலாம். எங்கெங்கே இது சாபம், இதை நான் ப்ராக்டிக்கலாக தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான காரியம் அங்கே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு விதவிதமான எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இடம் வாங்க போகிறாங்க. அந்த இடத்த அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் என்னையே வச்சுக்கிறேன், நான் ஒரு 5 இடம் வச்சுருக்கேன். நான் 5 இடம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், இந்த 5 இடம்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் ரேட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது தெரியுது, அது அநியாயம்டா, இது அநியாயம். நான் சொல்கிறேன், இதை நீ வாங்கினீன்னா கோடா கோடியாய் பெருக வைப்பார். உங்களுக்கு என்ன வந்துருச்சாங்க? ஆசை வந்துருச்சு, கோடா கோடியாய் பெருகும். இப்போ நீங்கள் அதை நீங்கள் வாங்குறீங்க. அதை வாங்கும் பொழுது எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க? மனுஷனை நம்பி வாங்குறீங்க. அங்கே கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்கவே இல்லை, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா? உம்முடைய சித்தம் இல்லைன்னா இது வேணாம் ஆண்டவரே. மாம்சத்திற்கு இடம் கொடுத்து நம்ம செய்யும் பொழுது அங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாபம் வரும். சரி, 6வது, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யும் பொழுது என்ன வருமா? சாபம் வரும். இதை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் அசதியாய் நாம் செய்யும் பொழுது, எந்த ஒரு ஊழியக்காரனும் அசதியாய் செய்யும் பொழுது அங்கே என்ன வரும்? சாபம் வரும். 7வது, ஏழைக்கு உதவி செய்யாமல் தன் கைகளை முடக்குகிறவனுடைய வீட்டில் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாபம் வரும். நீங்கள் வாசிச்சு பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 41 வசனம் வரையும் நீங்கள் வாசிக்கும் பொழுதும், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யாமல் உங்களுடைய கைகளை நீங்கள் முடக்குவீர்கள் என்றால் அங்கே சாபம் வரும். 8வது, ஒரு மனுஷனுக்கு எப்படி சாபம் வரும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தால் சாபம் வீட்டிலே வரும். எப்படியா? விக்கிரக ஆராதனை. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எப்படியா? ஒரு சிலையை ஒரு ஒளிபீடத்தில் வைக்கும் பொழுது அந்த வைக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுது, சபிக்கப்பட்டவர்கள், சாபம் வரும். அப்போது இப்போ நம்ம சில இடத்துல கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சிலையெல்லாம் வணங்குறது கிடையாது, ஆனால் சும்மா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்தில் வைத்தாலே என்ன வருமா? சாபம் வரும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு மாதா சிலையை ஒன்று வாங்கி அந்த பீடத்தில் வச்சுட்டாங்க. பீடத்தில் வச்ச உடனே போகிறவங்க வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சிலையை பார்த்து, மாதாவே என் வாழ்க்கையில் எவ்வளோ துக்கமாக இருக்குது, மாதாவே எனக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எல்லாத்தையும் அந்த வார்ப்பிக்கப்பட்ட அந்த சிலையை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இப்போ என்ன ஆகுது, ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்குமா, அருவருப்பாக இருக்குமா? வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஆமா, பரிசுத்த ஆவியினால அவர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆமா, இதுக்கு போயிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மாதாவே அப்படின்னா அது வேற மாதிரி பண்ணுவாங்க. நிறைய சொல்லலாம், சொன்னாங்க இப்போ பிரச்சனை வந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாபம் வரும். ஒரு குடும்பத்தில் சாபம் வந்துடுச்சு. அப்போ சாபம் வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூளை சின்னதாகிடுச்சு. அப்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோன் அடித்து ஜோம் பண்ணுறாங்க. நான் தான் ஜெபிச்சு விட்றேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கரெக்டாக வெளிப்படுத்துகிறாரு. வெளியில் அந்த மாதா சிலை இருக்கு பாரு, அதை உடைக்க சொல்லு, இவர் சுகமாயிருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் இதை உடைங்கன்னு சொன்னோன்னு, ஐயோப்போ என் தெய்வத்தையே உடைக்க சொல்லிட்டானே இந்த மனுஷன், ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் வச்ச பிறகு இன்னொரு 2 மாதத்தில் இன்னும் மூளை ரொம்ப சிரிங்கிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் இங்கே தான் ஆகணும்னு சொல்லி இங்கே மறுபடியும் ஃபோனு. இப்போ ரொம்ப மூளை சிரித்துருச்சு, நடக்க முடியாத சூழ்நிலை இருக்காரு, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், நான் ஜெபிச்சாலும் நடக்காதியா, ஏன்னா அங்கே சாபம் இருக்கு. நான் சொன்னேன், அதை உடைங்க. உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் கையால் அந்த பாவத்தை நாங்கள் செய்ய முடியாது. உடனே நான் சொன்னேன், அந்த பாவத்தை செய்வதற்காக அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறேன்னு சொன்னேன். உடனே நான் அதை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சரி அந்த ஊழியக்காரருக்கே அந்த சாபம்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவருக்கு ஃபோன் அடித்து நான் சொன்னேன், நான் இங்கே சென்னையில் இருந்தேன், அது வேறு ஊர். சொன்னேன், நேராக பாஸ்டர் நீங்கள் போங்க, அந்த சிலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் உடைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு சொன்னார் அவர். தைரியமாக போய் உடைங்க, உடைச்சி முடிச்சுட்டு அதை ஒரு மூட்டை கட்டிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டேன். அவர் நேராக போனார். நேராக பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கிளாஸை திறந்து அதை எடுக்கலை, நல்ல வேலை. நேராக போயிட்டு அங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் அடித்தார். நான் சொன்னேன், சிலையை வெளியே எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் வீட்டில் ஒரே கண்ணீர், கவலை. அவர் மூளை சிரித்து போய் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதனால அந்த அம்மாவை போய் இன்னைக்கு கொல்ல போகிறாங்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சாவுகளோ போதே,
அப்படின்னு. அவங்க ஒரு புனிதமான தாய், அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், சில டைம் பிசாசு ரொம்ப சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுறதுக்காக செயல்படுற காரியம் இது. என்ன நடந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்து கொல்லைப்பக்கத்தில் வச்சார். அவ்வளோதான், அந்த வீட்டில் யாருமே அதை பார்க்க விரும்பலை, எல்லாம் போயிட்டாங்க. இவர் தனிமையாக, பாஸ்டர் நான் உடைக்க போகிறேன்னாரு. உடைங்க, முதல்ல மண்டையில் அடிங்க, உடன்னு சொல்லி ஒரு உடைச்சி சுக்கு நூறாக்கணுன்னு உடைச்சிட்டு, இயேசுவின் நாமத்தினால உடைச்சிட்டிங்களா, அதை மூட்டை கட்டுங்க, தூக்கி போடுங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவே, இப்போது இயேசுவின் நாமத்தினால அந்த சுருங்கி போய் இருக்கிற மூளை நார்மல் கண்டிஷனுக்கு வரட்டும். அவ்வளோதான். இல்லைன்னா அடுத்த நாள் அவங்களாம் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. உடனே நார்மல் கண்டிஷனுக்கு வரட்டும் ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு அவர் எழும்பி நடந்துருவார். அவ்வளோதான். ஃபோனை வச்சுட்டேன். காலையில் எனக்கு ஒரு ஃபோன். அவர் எழுந்து உட்காந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். சில சாபங்கள் விக்கிரகங்கள் வழியாக வரும். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஆளுங்க சில டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாமல் பையில் விக்கிரகம், சில கேலண்டரில் விக்கிரகம். இன்றைக்கி வீட்டில் போய் அதெல்லாம் கிழிச்சு தூக்கிறீங்க. நம்ம வீட்டில் அப்படியாப்பட்ட விக்கிரகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் அதில் ஒட்டி கொண்டு இருக்கிற சில சாபமான கிரியைகள் நம்மளுக்கு விரோதமாய் செயல்படும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு தான் இயேசுநாதர் சிலுவையில் வந்து ஒரு சிலையை வச்சு அவர் வந்து ரத்தம் சிந்துறதுக்கு இப்படியே ஒரு சிலை இருக்கும். உடனே அந்த சிலையை பார்த்து இயேசுநாதரை பார்த்திக்கணும். இயேசுநாதர் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி முடித்து இன்றைக்கி ஜெயம் எடுத்து விட்டார். இன்றைக்கி அதெல்லாம் பார்த்து பாருங்கள், இயேசுவை பார்த்து அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது யார் செஞ்ச சிலை? மனுஷனால் செய்யப்பட்ட சிலை. அதை பார்த்தெல்லாம் நம்ம ரொம்ப கண்ணீர் வடிக்கணும் தேவையில்லை. பாருங்கள், இதெல்லாம் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழக்கூடிய கடைசி காலத்தில் இருக்கும். இதெல்லாம் சாபம் வரும் நம்முடைய வீட்டிலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமாம், இன்றைக்கி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள போகிறோம். சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் உடைக்க வேண்டும் தேவ பிள்ளை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சிலர் எல்லா இடத்துலையும் உங்கள் தலையை என்ன பண்ணிடாதீங்க, கொடுக்காதீங்க. தேவையில்லாத போதகர் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்கள்ட்ட தலையை கொடுக்கும் பொழுது அங்கேயும் சாபம் சில டைம் இறங்கிடும். தேவையில்லாத காரியம் எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை செய்யக்கூடாது. எங்கே நாம் போகிறோம், எங்கே நாம் நிற்கிறோம், சத்தியத்தின்படி நாம் எப்படி வாழுகிறோம், எங்கே சத்தியம் இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும் தேவ பிள்ளைகளே. அதனால் சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நம்ம உடைச்சி ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, எல்லா சாபங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே உடைக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கு எவ்வளோ காரியத்தை ஆண்டவரே வசனங்களாக நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற எப்படியாப்பட்ட சாபங்களாய் இருந்தாலும், ஆமாம், விக்கிரகத்துக்கு படைத்ததை நீங்கள் சாப்பிடும் பொழுதும் அது சாபமாய் நம்முடைய வீட்டிலே கடந்து வரும் தேவ பிள்ளைகளே. அதனால சில கடையில் நம்ம சிலதாக வாங்கும் பொழுது அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு அந்த கடையே விக்கிரகத்துடைய கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம அங்கே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாங்கிட்டு வரும் பொழுது அதில் இருக்கிற சாபத்தை இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரித்து நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு எந்த காரியத்தை நாம் எங்கிருந்து வெளியே வாங்கினாலும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கிற சாபங்கள், அதில் இருக்கிற பாவத்தின் கிரியைகள் எல்லாம் கழுவப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, எல்லாம் இன்னைக்கு தகப்பனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ராஜாதி ராஜனே, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா.
ஆண்டவரே சாபத்தினால் நாங்கள் தலை குனிந்து இருக்கலாம் அப்பா ராஜா. எல்லா சாபங்கள் ஆண்டவரே ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்கள் எப்படியாப்பட்ட சாபங்களாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாக்கப்படட்டும். மனுஷனுடைய கண்கள் மூலமாய், இருதயத்தின் மூலமாய், நாவின் மூலமாய் சாபங்கள் வந்திருக்குமானால் அதையெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உடைக்கப்படட்டும், கழுவப்படட்டும். எங்கள் மூதாதையர் வழியாக, முன்னோர்கள் வழியாக ஆண்டவரே சாபங்கள் வந்திருக்குமானால் அந்த சாபம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும், கழுவப்படட்டும். எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே ராஜா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. சில உங்களுடைய முன்னோர்கள் வட்டிக்கு கொடுத்துருக்கலாம், அநியாய வட்டி கொடுத்து சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். இல்லை விக்கிரக ஆராதனை செய்து சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கலாம். இல்லை மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்கி காசு சம்பாதித்து சாபத்தை வைத்து இருக்கலாம். நீங்கள் தங்கியிருக்கிற வீடு அப்படியாப்பட்ட வீடாய், அப்படியாப்பட்ட காரியத்தில் கட்டப்பட்ட வீடாய் இருக்குமானால் அது அஸ்திபாரமே சாபத்தினால் போடப்பட்ட அஸ்திபாரமாய் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் விட்டு விலகிடணும். இன்னைக்கு சந்ததி சுத்திகரிக்கப்படணும்னா சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் 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 ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரமாப்பா. இப்பொழுது ஆண்டவரே ராஜா மறைந்திருக்கிற மறைவான காரியத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுடைய முன்னாடி இருக்கிற வாழ்க்கையில என்னெல்லாம் தப்பு இருந்ததோ அதெல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த சாபத்தெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால உடைக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த சாபத்தெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால உடைக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் உடைந்து போகட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும். அது எப்படியாப்பட்ட சாபங்களாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபங்கள் எல்லாம் கழுவப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லா சாபங்களும் இன்றைக்கு உடையட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா சாபமும் இயேசுவின் ரத்தத்தினால் உடைக்கப்படட்டும். எல்லா சாபங்களும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும். இன்றைக்கு கழுவப்படட்டும். சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எதெல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரோ, எதெல்லாம் உங்களுக்கு நினைவாய் வருகிறதோ, எதெல்லாம் கர்த்தர் நினைவுபடுத்துகிறாரோ. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களுடைய வீட்டில் ஏதாவது, உங்களுடைய பீரோல கோல்டு காயின்ல ஏதாவது ஒரு வலு சர்ப்பமோ ஏதாவது ஒரு விக்கிரகமோ இருந்து நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காயின் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை நினைவுபடுத்துகிறார். அதிலிருந்து கூட சில சாபம் வரும். அதிலிருந்து கூட சில சாபம் வரும். அல்லனா நீங்கள் ஒரு கோல்டன் செயின் எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க. அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு இருந்து அதை உருக்கி ஒரு இன்னொரு செயினாக அதை ஆக்கி நீங்கள் அதை ஒரு புது செயினாக தான் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அந்த விக்கிரகத்துக்கு போட்டு அந்த சாபம் அதில் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் சுத்திகரித்து ஜெபிங்க. ஜஸ்ட் ரிமெம்பர். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கிறார், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் சுத்திகரித்து ஜெபிங்க. எல்லாவற்றையும் சுத்திகரித்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுத்திகரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே இப்ப நல்லா சுத்திகரிங்க. உங்க கையினால ஏதாவது உங்க சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வச்சிருந்தா அதெல்லாம் உடைச்சு ஜெபிங்க. எது வேணான்னு சொல்றாரோ ஆண்டவர்கிட்ட வேணான்னு சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே ராஜா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை தாங்க, பரிபூர்ணமான ஒரு விடுதலையை தாங்க. சொல்லுங்க, கேளுங்க. சாபத்தினால் உண்டாகும் ஆசீர்வாத தடை. ஆமா, இன்னைக்கு அநேக ஆசீர்வாத தடைக்கு சாபம் ஒரு காரணமாய் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்பீங்களா? எல்லா வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் நல்லா கடிஞ்சு செபிங்க. அந்த ஆவியெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும். எப்படியாப்பட்ட சாபங்களாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால் அது 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 எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். எல்லாம் கடிந்து ஜெபிங்க, எரிச்சு ஜெபிங்க. தேவனுடைய வல்லமையினால் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யட்டும். நல்லா ஜெபிங்க. எல்லா வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. நல்லா நல்லா எல்லா சாபங்களையும் உடைப்பீராக.
பண விரயங்களை உண்டாக்குகிற சாபங்கள், பண வறட்சிகளை உண்டாக்குகிற சாபங்கள், எல்லா சாபத்தையும் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால உடைத்து போடுவீராக. ஒரு நிமிஷம் நேரம் தரேன், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லா அப்பாவை நோக்கி பார்த்து தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னொரு சார், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ என்னை தள்ளாட. எஸ் மாஸ்டர். தகப்பனே தாங்குகிறீ என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. ஆமா, எல்லாம் சேர்ந்து நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே. எஸ் மாஸ்டர் காட். இன்றைக்கு தலை நிமிர செய்பவர், எல்லா சாபங்களையும் உடைத்து, ஆமா, இன்னைக்கு தலை நிமிர செய்வீராக. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து தலை நிமிர செய்பவர் நீ. எஸ் லார்ட். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எஸ் ஜீசஸ். தலை நிமிர. இன்னும் இன்னும் இன்னும். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர்
செய்பவர் நீர். எல்லாம் கேளுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமாண்டவரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பாவை நோக்கி பார்த்து நிமிர செய்பவர் நீர். எல்லா சாப கட்டுகள் உடைய இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தலைகளை நிமிர செய்ய நீர் வல்லமை உள்ளவர். இப்பொழுது ஆண்டவரே எல்லா சாபங்களும் ஆண்டவரே சபையை விட்டு உடைந்து போகட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாக, இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு சாபங்களையும் கழுவுவீராக. Yes Lord, thank you Jesus. எல்லா நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜா எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, என்ன சாபம் இருந்தாலும் ஆண்டவரே, சிலருக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஐயோ என் வீட்டில் இந்த காரியம்லாம் நடந்திருக்கிறதே, அந்த சாபம் என்னை பின்தொடருமா, கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதை உடைத்து செவி. அது இயேசுவின் இரத்தத்தினால் உன் சந்ததியையும் உன்னையும் தொடராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆம் தகப்பனே ராஜா, என் ராஜாதி ராஜன், என் தேவாதி தேவன், நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபையா ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி கண்ணீரோட சொல்லுவோம், ஆண்டவரே நான் எந்த பாவத்தின் மூலமாய், எந்த பாவத்தின் மூலமாய் என் சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் ஆண்டவரே அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு சபையை சுத்திகரித்து ஆண்டவரே விடுதலை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இன்றைக்கு எல்லா தடைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சத்துருவின் போராட்டம், எல்லா ஆசீர்வாத குறைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம். எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் உடைக்கப்படட்டும். இயேசுவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எண்ணற்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் கொடுத்த ஆன்லைன் செய்திகள் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் விடுதலை பெற்று வருகின்றனர். விடுதலை கொடுக்கும் செய்திகளை பார்த்து பயனடையுங்கள். மேலும் நெல்சன் ஜாஸ்பர் மினிஸ்ட்ரீஸ் அபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கட்டுக்களில் இருக்கும் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.